எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீகிரன்ஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட். இன்றைக்கி டபுள் க்ரோஷா, சிங்கிள் டபுள் க்ரோஷா, ட்ரிபிள் க்ரோஷாவை வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நீடல் நம்பர் 10 எடுத்திருக்கேன் நான். சேம் நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சார்ல, அதே மாதிரி ஒரு ஜரி துணியில் ஜிக்ஸாக் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்ருக்குறேன் நான் பார்டர் துணியில். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் டிசைன் வந்து சிங்கிள் டபுள் க்ரோஷா. அதுக்கு நீடல் மேலே ஒரு வாட்டி த்ரெட் சுற்றிக்கிட்டு அந்த 4 செயினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணால் 3 த்ரெட்ஸ் வரும், 3 த்ரெட் வரும். அதுக்குள்ளே ஒரே ஒரு வாட்டி நூல் வில்லு எடுத்துடணும். இதுதான் சிங்கிள் டபுள் க்ரோஷா. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நீடில் ஒரு வாட்டி நூலை சுற்றி வெளியே எடுத்தால் 3 த்ரெட்ஸ் இருக்கும். அதுக்கு சேர்த்து ஒன்றா இன்சர்ட் பண்ணி விட்டுடணும். பாருங்கள், சேம். உங்களுக்கு நான் பேசுகிறது புரியலன்னா கூட அங்கே போடுற டிசைனை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அந்த த்ரெட்டை வந்து லெஃப்ட் கையில் சுற்றி வச்சுக்கணும். உங்களுக்கு டைட் ஆக ஆக நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு த்ரெட்டாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் டைட் ஆகாமல் கரெக்டாக வரும். சேம் தான் பாருங்கள். நீடலில் ஒரு வாட்டி த்ரெட் சுற்றிக்கிட்டு இப்போது டபுள் க்ரோஷா பாருங்கள், 3 த்ரெட் இருக்கா. இப்போது 2 த்ரெட்டுக்குள்ளே மாத்திரம் அந்த சுத்தின த்ரெட்டை விடணும். பாருங்கள், 2 நூலுக்குள்ளே மாத்திரம் விடணும். இப்போ 2 இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நீடலுக்குள்ளே சுற்றி 2. இது டபுள் க்ரோஷா. சரிங்களா? புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நீடலுக்குள்ளே ஒரு வாட்டி, ஊசிக்குள்ளே ஒரு வாட்டி நூலை விட்டு 3 இருக்கும், 3 த்ரெட் இருக்கும். 2ல் 1, மறுபடியும் 2 இருக்கும், 2ல் 1. அப்படி பாருங்கள். மறுபடியும் ஊசிக்கு மேலே நூலை சுற்றி 4 செயினுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்து இப்போ 3 கயிறு இருக்கும். 3 கயிறில் இப்போது முதல் 2 கயிறுக்குள்ளே நூலை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு 2. இதுதான் உங்களுக்குள்ளோட டபுள் க்ரோஷா. பாருங்கள், சேம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் இது ஈஸியாக பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். உங்களுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியணுன்னு. உங்களுக்கு நான் பேசுகிறது அவ்வளோவா தெளிவாக புரியலன்னா கூட தயவு செஞ்சு வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வரும் உங்களுக்கு. டபுள் க்ரோஷா ஆச்சு. இப்போ நான் ட்ரிபிள் க்ரோஷா ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு சேம் ஊசிக்குள்ளே நூல் விட்டு 2 வாட்டி சுற்றிக்கணும். 2 வாட்டி சுற்றி 4 செயினுக்குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுத்தால் 4 நூல் இருக்கும். 4 நூலில் முதல் 2 நூலில் உள்ளே விட்டு எடுத்துக்கணும். மறுபடியும் 3 நூல் இருக்கும். மறுபடியும் இன்னும் 2 நூலுக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துக்கணும். மறுபடியும் 2 நூல் இருக்கும். அப்புறமா இன்னும் 2 நூல். புரியுதுங்களா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 2 வாட்டி நீடல் மேலே ஊசி மேலே 2 வாட்டி சுற்றிக்கணும். நூலை சுற்றி 4 செயினுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்தால் 4 இருக்கும். 2 வாட்டி சுற்றிருக்கிறோம், உள்ளே விட்டு எடுத்தது 2, 4 வாட்டி இருக்கும். சரிங்களா? 4 வாட்டியில் முதல் 2 வாட்டி உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கணும். மறுபடியும் இன்னும் 3 இருக்கும். 3ல் மறுபடியும் இன்னும் 2 வாட்டி உள்ளே விட்டு எடுத்தால் இன்னும் ஒரு 2 செயின் இருக்கும். அந்த செயினுக்குள்ளேயும் உள்ளே விட்டு எடுத்துக்கணும். இதுதான் ட்ரிபிள் க்ரோஷா. இதுதான் எல்லா க்ரோஷா டிசைனுக்கும் வர பேஸ். சிங்கிள் டபுள் க்ரோஷா, டபுள் க்ரோஷா, ட்ரிபிள் க்ரோஷா. இன்னும் ஸ்டிச்சிங் இருக்குது. ஆனால் இந்த 3 நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டா நிறைய டிசைன் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ஸ் வச்சது, வைக்காதது, நம்மளோட சாய்ஸ். டிசைன் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு பாருங்கள். என்னோடய லெஃப்ட் கையில் எப்படி நூல் சுற்றிருக்குன்றது பாருங்கள். அப்படி தான் நீங்களும் சுற்றிட்டு ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாவே வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் டிசைனு. இந்த பேஸ் ஸ்டிச்சஸை நீங்கள் கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய க்ரோஷா டிசைன்ஸ் வரும், போடலாம். ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும் டிசைன்ஸை. நீங்கள் முதல்ல இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சஸ் இப்போ பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு டிசைன்ஸை போட்டு காமிக்கிறேன். நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவும் பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்கு மேலே நான் சொல்கிற டிசைன்ஸு எல்லாமே புரியும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.